படம் பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது. ஆனா இன்னும் காதுக்குள்ள அந்த கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் தான் படத்துல டிராபேக்கு. மத்தபடி படம் சூப்பர் ஆவரேஜ். அது ரெண்டுக்கும் நடுவுலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிறுத்தை சிவா சார் படமாவும் இல்லாம சூர்யா சார் படமாவும் எப்பவும் யோசிக்கிறது தான். வேற ஜானர்ல இருக்கு. ஆனா படம் நல்லா போர் அடிக்குது, கொட்டாய் வருது, வெளியேந்திரிச்சு போகணும் அப்பெல்லாம் எதுவுமே தோணல. அன்வான்ட் சாங்ஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது என்னதான் சூர்யா சாருக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் நல்லா போட்டாலுமே இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் கரெக்ட். எங்கெங்க தேவையோ அங்கங்கெல்லாம் பிஜிஎம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அந்த கங்குவா சூர்யாவை விட இங்க இந்த பிரான்சிஸ் சூர்யா கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சாரு. படத்தோட ஒப்பீனியன் இவ்வளவுதான். மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. ஏன் அதை சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் அந்த சிஜின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க அதை ஓடிடில வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அது வீட்டு எல்இடியில பார்க்கும்போது அது துண்டா தெரியும். தியேட்டர் மெட்டீரியல் இது. கன்ஃபார்ம் படத்தை தியேட்டர்ல பாருங்க. டிஸ்அப்பாயின்மெண்ட் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அது எந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆயுத பூஜைக்கு வரதா இருந்துச்சு, தீபாவளிக்கு வரதா இருந்துச்சு, இடையில ஹண்டர் கூட மோதுறதா இருந்துச்சு. அங்கெல்லாம் மோதிருந்தா கன்ஃபார்ம் பந்தயம் அடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஒர்த்னஸ் இருக்கு. சோ இந்த படம் வேணா தள்ளி போலாம். பொங்கலுக்கு ஒரு படம் வருது, கார்த்திக் சுப்ராஜ் படம். அது கன்ஃபார்ம் பந்தயம் அடிக்கும். இதுவும் அடிக்கும் நம்பலாம். சரியா?